இந்த ட்ரம்ப்புக்கு நம்ம கூட விளையாடுறதே வேலையாக போச்சு. முன்ன என்னன்னா இந்த டேரிஃபை ஏற்றுறது இறக்குறதுன்னு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ என்னடான்னா இந்த H1B விசாவில் யார் யாரெல்லாம் உள்ளே வராங்களோ எல்லாருமே $1,00,000 கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸாக கட்டிட்டு தான் வரணும் அப்படின்னு ஒரு ரூலை நைட்டோட நைட்டாக போட்டிருக்காங்க. இது என்னன்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிடலாம். பொதுவாக இந்த யூஎஸில் போய் வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்கும் H1B விசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசா இருக்குது. அந்த விசாவில் தான் ஃபர்ஸ்ட் உள்ளே போயிருப்பாங்க. உள்ளே போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு அது மூலியமாக தான் அங்கேருந்து அதுக்கப்புறம் அவங்க க்ரீன் கார்டு வாங்குறதோ எதாக இருந்தாலும் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னே எப்படி இருந்துச்சு அப்படின்னா H1B விசாக்கு ஆனுவல் பேமெண்ட் மாதிரி வருஷம் பே பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ ட்ரம்ப் ஒரேடியாக என்ன ரூல் போட்டிருக்காங்க அப்படின்னா, யார் இதுக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் ஓகே, இதுக்கப்புறம் யார் H1B விசாவில் அமெரிக்காவுக்கு உள்ளே வராங்களோ அவங்க எல்லாருமே $1,00,000 டாக்ஸாக கட்டிட்டு தான் உள்ளே வரணும். கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு 88 லட்சம் ரூபா. என்னதான் இருந்தாலும் இந்தியாவும் நாங்களும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, ஒரு நட்பு நாடு, நானும் மோடியும் அப்படி இப்படி எப்படி பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸு தான் அப்படின்ற மாதிரி ஃபோட்டோஸ் போட்டாலும் பேக்ரவுண்டில் இப்படியெல்லாம் டேரிஃபு, இந்த டாக்ஸேஷனு, இந்த மாதிரி நமக்கு எதையாவது ஒன்று வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு வெளிநாட்டுல இருந்து யூஎஸ்க்கு போய் வேலை செய்யறவங்க கணக்குல 70% இந்தியாவை சேர்ந்தவங்க தான். என்ன ப்ரோ சொல்ற, நம்ம என்ன இல்லீகலாவா உள்ள போறோம்? ப்ராப்பரா படிச்சு முடிச்சுட்டு சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு போய் தானே வேலை செய்ய போறோம், அதுக்கு எதுக்கு அவங்க இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறாங்க அப்படின்னு கேட்டா, இதுக்கு அவங்க சைட்ல இருந்து கொடுக்குற பதில் என்ன அப்படின்னா, இப்படி ஃபாரின்ல இருந்து எல்லாம் வந்து எங்க நாட்டில் வேலை செய்யறதுனால எங்க நாட்டில் வேலை வாய்ப்பு கம்மியாகுது அப்படின்ற மாதிரி பாயிண்டா வைக்கிறாங்க. இப்போ இந்த $1,00,000 ஒரு பேரியரை வச்சா எந்த கம்பெனிக்காரனும் அவ்வளோ செலவு பண்ணி ஒருத்தரை ஹையர் பண்ணி வேலையில கொண்டாந்து வச்சு அதுக்கான பொட்டன்ஷியல் அவர்கிட்ட இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னா அதை விட பெரிய முட்டாள் யாருமே கிடையாது. ஸோ அப்போ வேற வழியே இல்லாமல் என்ன பண்ணும், இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ்ல எல்லாம் இதுக்கப்புறம் வெளியிருந்து ஆட்களை எடுத்து வேலைக்கு வைக்கிறதுக்கு பதிலாக அவங்க ஊர்ல இருக்கிறவங்களே வச்சுதான் ஆகணும். சரி ப்ரோ, இது முன்னாடியே பண்ணியிருக்கலாமே, ஏன் வெளிநாட்டுல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்காவில் காஸ்ட் ஆஃப் லிவிங்ன்றது ரொம்ப அதிகம். அதுவும் இல்லாமல் அங்கெல்லாம் மேக்ஸிமம் பர் ஹவருக்கு சார்ஜ் பண்ணுறவங்க தான் இருக்கானுங்களே தவிர இந்தியாவில் மாதிரி குறைஞ்ச சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்கிறவங்க யாருமே கிடையாது. என்னதான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படி இப்படின்னு நம்ம பேசினாலும் இன்னுமே ஒரு எம்ப்ளாயியா ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிறது நமக்கு சுத்தமாக கிடையாது. கிளைண்ட் நைட்டுக்குள்ள ப்ராஜெக்ட் சம்மரி கேட்குறாங்க, கொடுங்க நான் பார்த்துட்டே போயிடுறேன். நைட்டு எவ்வளோ நேரமானாலும் முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே ஓகே ஷோர். ஓகே. முக்கியமாக இதை நான் என் ஃப்ரெண்டுக்கு தான் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் 14 மணி நேரம் வேலை செய்கிறான் ஒரு ஃபிலிப்பைன்ஸ் பேஸ்டு கம்பெனிக்காக. முடிஞ்சா அவனையே நான் கமெண்ட்ல மென்ஷன் பண்ண சொல்கிறேன், பாருங்க. ஸோ இப்படி நம்ம ஊர்ல இருந்து எல்லாம் அங்கே போயிட்டு அந்த ஊரை டெவலப் பண்ணிக்கிட்டு இருந்தா நம்மளாம் வரக்கூடாதுன்னு அவங்க இப்படி ஒரு வேலை பார்க்குறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வரட்டா? அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.